ஃபிஸ்டுலா பௌத்திர அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது எல்லாருக்குமே அதுக்கு ஆப்ரேஷன் சொன்னோடனே நிறைய பயம் ஃபர்ஸ்ட் வரும். இதுல என்னுடைய பிராக்டிஸ்ல என்னுடைய பேஷண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு 10 முக்கியமான கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு உண்டான தெளிவான விளக்கம் வந்தோடனே அந்த பயம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு போயிடும். ரொம்ப காமனஸ்டான ஒரு 10 விஷயத்தை மட்டும் நம்ம கன்சால்டேட் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்ரா மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல்ல ஃபிஸ்டுலாங்கிற பிளேலிஸ்ட்ல போய் கம்ப்ளீட்டா எல்லா வீடியோஸையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளாக கேளுங்க, தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். ஸோ ஃபிஸ்டுலா அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய மோஷன் போற இடத்துல ஒரு சின்ன புண்ணு மாதிரி வந்து அது ஒரு பௌத்திர கட்டியாக மாறி இருக்கிறது தான் ஃபிஸ்டுலா, பெரியான ஃபிஸ்டுலாங்கிறது. அதுக்கு வந்து 99% வந்து அதுக்கு அறுவை சிகிச்சை மட்டுமே அதுக்கு தீர்வா இருக்கும். ஸோ அறுவை சிகிச்சை அப்படின்னு அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், நிறைய ரிகரன்ஸ் ரேட், அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதுல ஒவ்வொரு டவுட்ஸ், காமனஸ்ட் டவுட்ஸ், அதனுடைய விளக்கங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபிஸ்டுலா சர்ஜரி ரொம்ப வலி ஏற்படக்கூடியதாக இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக சர்ஜரி அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் திங்க் பண்றதே பெயினை பத்தி தான். அதுவும் மோஷன் போற இடத்துல இருக்கிறதுனால அது ஏற்கனவே நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் மோஷன் போயிட்டே இருக்கும்போது அங்க வந்து வலி அதிகமாக ஏற்பட்டே இருக்கும். அதனால நம்ம என்ன நினைச்சுக்கோம்னா, இந்த ஃபிஸ்டுலா சர்ஜரியும் அதே மாதிரி வலி ஏற்பட்ட மாதிரி இருக்கும். சர்ஜரி பண்ணிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற புண்கள் இருக்கும், அதுல நிறைய பெயின் ஏற்படும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபியரா இருக்கும். பட் பொதுவாகவே முன்பு பண்ணிட்டு இருந்த காலத்துல இந்த சர்ஜரி எல்லாம் வந்து இந்த ஃபிஸ்டுலாட்டமி, ஃபிஸ்டுலெக்டமி, இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா பெயின்ஃபுல்லான ஒரு ப்ரொசீஜரா தான் இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற இந்த ஃபைலாக், வாஃப்ட், லிஃப்ட் பிளஸ் பைல்டெக், இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்ல எல்லாமே வந்து ஒரு சிறு துளைகள் மூலியமாக பண்ற சர்ஜரியா இருக்கும். அதனால வந்து அதுல பொதுவாகவே அந்த ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால ஹீலிங் ஃபாஸ்டா இருக்கும், பெயின் வந்து ரொம்ப 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 மினிமலா இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த ப்ரொசீஜர்ஸ்ல இந்த வூண்டோட சைஸ் கம்மியா இருக்கிறது மட்டும் இல்லாம சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ்லயே சர்ஜரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ப்ரீஎம்டிவ் அனஸ்தீசியான்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அதனுடைய வலியின் தன்மை குறைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் சர்ஜரி டைம்லயும் அந்த இடத்துலயே வந்து வலி நிவாரண இன்ஜெக்ஷன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம தியேட்டர்ல இருந்தே வெளியே போவோம். அதனாலையும் ரொம்ப கணிசமான அளவு வந்து வலி கம்மியாகுது. பிளஸ் வூண்ட் கேர் வந்து ரொம்ப கம்மியா மினிமலஸா இருக்கிறதுனாலையும் நல்ல பெயின் கில்லர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கிறதுனாலையும் இந்த ப்ரொசீஜர் வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளான ஒரு பெயின்ஃபுல் ப்ரொசீஜரா தான் இருக்கும். அது ஒரு பெரிய விஷயமாவே நம்ம அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணும் பொழுது நான் வந்து அவேக்கா இருப்பேனா, கான்சியஸா இருப்பேனா அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. அதுல வந்து மெயினா வந்து ஃபிஸ்டுலா சர்ஜரிங்கிறது இடுப்புக்கு கீழே பண்ற சர்ஜரி அப்படிங்கிறதுனால ஸ்பைனல் அனஸ்தீசியா, முதுகன் தண்டுவடத்துல இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணக்கூடிய அனஸ்தீசியா தான் பெரும்பாலும் பண்ணுவோம். சில ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ஃபிஸ்டுலாஸ்க்கு மட்டும் அந்த இடத்துல மட்டும் மரத்தூசி போட்டு பண்ற ப்ரொசீஜர்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த எந்த டைப் ஆஃப் ப்ரொசீஜரா இருந்தாலும் நம்ம வந்து கான்சியஸா இருப்போம். அதை வந்து நார்மலா நம்ம சர்ஜன் கிட்ட டைரக்டா பேசிட்டு இருப்போம். நம்ம ஸ்டாஃப் நர்சஸ், அனஸ்தட்டிஸ்ட் இருப்பாங்க, எல்லாரோடையும் ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா பேசிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். இதுல வந்து சில ரொம்ப ரேரான பேஷண்ட்ஸ், இது வந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர்லாம் அண்டர்கோ பண்றதுக்கு அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரேரா பேஷண்டோட ரிக்வஸ்ட்டுக்காக நம்ம அனஸ்தீஷியா வந்து ஜெனரல் அனஸ்தீஷியாவை ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நம்ம அன்கான்ஷியஸா இருக்கலாம். பட் யூஸ்வலா எந்த ப்ரிஃபரன்ஸ், நம்ம பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்பைனல் அனஸ்தீஷியல் தான் இருக்கும். நம்ம வந்து கான்ஷியஸா நார்மலா எப்பவும் போல அந்த டாக்டர் கூடயும் உங்க அனஸ்தட்டிஸ்ட் கூடயும் நம்ம வந்து கான்வர்சேஷன்லயே இருக்கலாம். ஃபிஸ்டுலா சர்ஜரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம், எத்தனை நாட்கள் ஆகும் இதுல இருந்து நான் கம்ப்ளீட்டா ரிகவர் ஆகிறதுக்கு அப்படின்னா, யூஸ்வலா இட் வில் டேக் அ லாங் டைமுங்க. ஆனா இப்ப இருக்கிற வாஃப்ட், லிஃப்ட், பைல்டெக், ஃபைலாக், இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்ல சின்ன ஹோல்ஸ் மூலியமா பண்றதுனால ரிகவரிங்கிறது அல்ட்ரா ஃபாஸ்டா இருக்கும். மோஸ்ட்லி வந்து இதனோட எல்லா டைப் ஆஃப் ப்ரொசீஜர்ஸோட ப்ரொசீஜர் டைம் வந்து 15 to 25 minutes தான் ஆகுங்க. இதுல வந்து அனஸ்தீசியா டைம் ஒரு 2 to 3 hours தான் ஆகும். மோஸ்ட்லி ஒரு 4-5 hours வந்து நம்ம நார்மலா எந்திரிச்சு உட்கார்ந்து சாப்பிட்டு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவோம். 95% இட்ஸ் டே கேர் ப்ரொசீஜருங்க. 24 hours கம்மியா தான் ஹாஸ்பிட்டலைசேஷன்ல இருக்க வேண்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் டேவே டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். நம்மளுடைய ஒர்க்கு, நம்மள அன்றாட வேலைகள், உட்கார்றது, எந்திரிக்கிறது, நடக்கிறது, ஸ்குவாட்டிங் பொசிஷன், இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றது, ஸ்டெப்ஸ் ஏறுறது, பைக் டிராவல் பண்றது, எல்லாமே ஃபர்ஸ்ட் டேல இருந்து பண்ண முடியும்.
இது மட்டும் இல்லாம நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இல்லாம வெளியே வர்றது, ஒர்க்குக்கு போறது, மினிமலிஸ்டிக்கான ஒர்க் எல்லாமே ஒரு 4-5 டேஸ்ல இதை வந்து கம்ப்ளீட்டா பண்ண முடியும். சில பேர்த்துக்கு இந்த காயங்களோட அளவை பொறுத்து அந்த காயம் ஹீலிங் டைம் வந்து இட் வில் டேக் ஒரு 10 டேஸ்ல இருந்து ஒரு 20 டேஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். அது அவங்களுடைய ஸ்டேஜ் ஆஃப் ஃபிஸ்டுலா, டைப் ஆஃப் ஃபிஸ்டுலா, என்ன மாதிரியான ப்ரொசீஜர் பிளான் அப்படிங்கிறத பொறுத்து மாறலாம். ஆனா அந்த ஊண்டு ஆறணும் அப்படிங்கறதுக்காக நம்மளுடைய ரிகவரி ஆஃப் நார்மல் ஆக்டிவிட்டிஸ் ரெஸ்டோர் பண்றதுக்கு உண்டான டைம் கண்டிப்பா அது கூட கோரிலேட் ஆகாது. இது வந்து நம்ம வேகமாவே நம்மளோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடலாம். ஃபிஸ்டுலா சர்ஜரி பிளான் பண்ணும்போது நான் சில வாரங்கள், மாதங்கள் லீவ் அப்ளை பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டி இருக்குமா அப்படிங்கிறாங்க. யூசுவலா இது வந்து ஒரு ரொம்ப அல்ட்ரா மினிமல் இன்வேசிவ் ப்ரொசீஜரா தான் இருக்கும். அதனால வாரங்கள், மாதங்களுக்கெல்லாம் அங்க இடமே இல்லை. மேக்சிமம் ஒரு 10 டேஸ் அட் த மேக்ஸ் நீங்க வந்து உங்களோட ரெகுலர் ஒர்க்ல இருந்து லீவ் போட்டீங்கன்னா போதுமானது. என்ன ரீசன்னா அது வந்து ஒரு டே கேர் ப்ரொசீஜரா தான் இருக்கும். வூண்டு கேர் அது இதுன்ட்டு ஒரு 4-5 டேஸ் போனாலும், நம்மளோட அசௌகரியங்களுக்காக ஒரு 4-5 டேஸ் போனாலும், மேக்சிமம் ஒரு 10 டேஸ்ங்கிறது அதிகபட்சமான ஒரு டைமா இருக்கும். அதுக்குள்ளாரையே என்னுடைய 95% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ரெகுலர் ஒரு மேனுவல் லேபர் ஆகட்டும், சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்களாகட்டும், மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களாகட்டும், எந்த ஒர்க்கா இருந்தாலும் அவங்க வந்து அப்ராட் டிராவல் பண்றவங்க எல்லாமே வந்து ஒரு 10 to 12 டேஸ்க்குள்ளார நார்மலா ரெஸ்டாயின் ஆகிக்கலாம். ஸோ அதனால லீவ் அப்ளை பண்றதுங்கிறது அவ்வளோ ஃப்ரீக்வெண்டா லாங் கேப்ஸோட நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் ஃபிஸ்டுலா ரிகரன்ஸ் வருமா அப்படின்னா, தியரிட்டிக்கலா கண்டிப்பாக எல்லா வகையான ஃபிஸ்டுலாவும் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான். ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும்போது நிறைய அட்வான்ஸ் டெக்னிக் வர வர ரிகரன்ஸ் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு வருது. நம்மளுடைய பல வீடியோஸ்ல ரீசன்ஸ் ஃபார் ரிகரண்ட் ஃபிஸ்டுலாஸ், திரும்ப வரக்கூடிய பௌத்திர கட்டிகளுக்கான காரணங்கள், அதை வராம இருக்கிறதுக்கு தவிர்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகள், வந்தா என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் பிளான் பண்ணும் அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிவா நம்ம வந்து பேசியிருக்கிறோம். ஸோ ஃபிஸ்டுலா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டோடனே நம்ம எந்த சர்ஜன் கிட்ட போய் நம்ம கவுன்சிலிங் உட்கார்ந்தாலும் கண்டிப்பா திரும்ப வரும்னு சொல்லுவாங்க. பட் இது பல்வேறு ஃபேக்டர் வந்து டிபெண்ட் பண்ணி பார்க்கும்போது எப்பவுமே ஒரு 80 to 95% ஆஃப் த ஃபிஸ்டுலாஸ் வந்து ஆல்வேஸ் இட் ஹீல்ஸ் நைஸ்லிங்க. அதனால அந்த 5%ங்கிறது கண்டிப்பாக அதை ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அதுக்கு நிறைய டெக்னிக்கலி ஒரு ஃபீசிபிளான ஒரு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணோம்னா அதையும் நம்ம வந்து தவிர்க்க முடியுங்க. ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ண உடனே மோஷன் வந்து என்னால் அடக்கி வைக்க முடியாது, கேஸ் அடக்கி வைக்க முடியாது, இன்கான்டினன்ஸ் வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதனால இது பண்ண வேண்டாம்னு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. அப்படின்னா யூசுவலா வந்து ஃபிஸ்டுலாங்கிறது இந்த மோஷன் போற இடத்துல நம்ம மோஷன் வந்துச்சுன்னா அடக்கி வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஸ்பிங்டர்ஸ் இருக்கும். இன்டர்னல் ஸ்பிங்டர், எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர், 2 ஸ்பிங்டர் இருக்கும். அந்த ஸ்பிங்டர் வந்து தான் நம்மளுடைய மோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம கான்சியஸா அடக்கி வச்சுக்குவோம். அந்த ஸ்பிங்டர் வழியா தான் இந்த ஃபிஸ்டுலஸ் ட்ராக் எப்பவுமே வரும். ஸோ யூசுவலா இந்த மாதிரியான ஃபிஸ்டுலஸ் ஆபரேஷன் பண்ணும்போது அந்த ஸ்பிங்டர் பக்கத்திலேயே பண்றதுனால இது வந்து அந்த மாதிரியான ஆபத்தை ஏற்படுத்துங்கிறது நிறைய பேரோட நினைப்பாக இருக்கு. பட் அது முற்றிலும் தவறு. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில நாங்க எங்களுடைய ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல ஒரு கேஸும் கூட அந்த மாதிரி நாங்க இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டோம். என்ன ரீசன்னா எல்லா ப்ரொசீஜர்ஸுமே அந்த ஸ்பிங்டர் பிரிசர்விங் ப்ரொசீஜர்ஸை தான் இப்போ வந்து பிளான் பண்றாங்க. இது நேத்து இன்னைக்கு இல்லை, ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸா இதெல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்ல வேணா இதெல்லாம் நடந்திருக்கலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆஃப் சர்ஜன்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் கண்டிப்பாக வரவே வராதுங்க. அதனால கான்டினன்ஸை பத்தி கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம இந்த ப்ரொசீஜர் என்ன டைப் ஆஃப் ப்ரொசீஜரா இருந்தாலும் நம்ம வந்து அதை அண்டர்கோ பண்ணிக்கலாங்க. ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த காயம் கம்பல்சரி நல்லா ஆறிடுமா, இல்ல நான் ஆறலைன்னா நான் என்ன பண்றது, இல்ல திரும்ப வரும்போது எப்போ எனக்கு தெரிய வரும் அப்படின்னா, யூசுவலா இது எல்லா புண்கள் மாதிரியுமே ஃபிஸ்டுலா புண்ணுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான கேர் கொடுக்க வேண்டி இருக்கும். அதாவது நல்ல ஃபுட் எடுக்கணும். நிறைய பேர் வந்து ஃபுட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மோஷன் போகணுமே, கழுவணுமே, நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா சாப்பாடு தான் ஒரு காயத்தை நல்லா ஆத்தி கொடுக்கும் போது மெடிசின்ஸ் ஆத்தி கொடுக்க போறது கிடையாது. ஸோ ஹை புரோட்டீன் டயட் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். நார்ச்சத்து மிக்க ஃபுட்டு நிறைய எடுத்துக்கணும். ஃபாஸ்டஸ்ட் எந்த புண்ணு எவ்வளோ வேகமாக ஆறுமோ அதே மாதிரி தான் ஃபிஸ்டுலாவோட புண்ணு ஆறும். அது கிளீனிங் கரெக்டாக பண்ணணும், ஆயின்மெண்ட்ஸ் கரெக்டாக போடணும், சிட்ஸ் பாத் கரெக்டாக எடுக்கணும். எல்லா ப்ரொசீஜர்ஸுமே ஃபாலோ பண்ணால் எந்த காயம் ஆடுறதுக்கு எந்த டைம் எடுக்குமோ அதே ஈக்குவல் டைம் தான் ஃபிஸ்டுலா ஆன காயங்களும் ஆடுறதுக்கு டைம் எடுத்துக்கும். யூஸ்வலாக இந்த ஃபிஸ்டுலா எப்போ திரும்ப வரும்னு தெரியும் அப்படின்னா, சில பேர்த்துக்கு ஒரு இம்மீடியட் போஸ்ட் ஆஃப் பீரியட்லேயே அந்த காயம் மாறாமல் தெரியலாம். சில பேர்த்துக்கு 6 months கழிச்சு ரிகரன்ஸ் வரலாம். சில பேர்த்துக்கு ஒரு 1 or 2 years கழிச்சும் வரலாம். அது வந்து நம்ம ரிப்பீட்டடாக நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு இருந்தால் தான் தெரியும்.
பட் ரிகரன்ஸ் ரேட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் லெஸ் தென் 10% அப்படிங்கிறது தான் இப்போ நடைமுறையில் இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஃபிஸ்டுலா சர்ஜரிஸ் எவ்வளவு எக்ஸ்பென்சிவான விஷயம்? நிறைய டைப் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் 10 டைப் ஆஃப் ஃபிஸ்டுலா சர்ஜரிஸ் ப்ரொசீஜர்ஸ் நம்ம சேனல்லையே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு சின்ன ஒரு ஐஎன்டி வூண்ட் கிளீனிங், அது வந்து மேக்ஸிமம் ஒரு 3 to 4,000 செலவாகும். இதுல அதர் ஹையஸ்ட் ப்ரொசீஜர் லைக் பைல் டெக்கோ இந்த மாதிரியான ப்ரொசீஜர் எல்லாமே வந்து ஒரு 60 to 90,000 பக்கம் செலவாகும். இதுக்கு நடுவில் 20,000, 30,000, 40,000 நிறைய டைப் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் வந்து நிறைய சென்டர்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்றாங்க. இந்த காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் 2 விஷயங்கள்ல டிபெண்ட் ஆகுது. ஒன்று வந்து என்ன டைப் ஆஃப் ஃபிஸ்டுலா நம்மளுக்கு இருக்கு, என்ன மாதிரியான ப்ரொசீஜர் பிளான் பண்றோம், அதுல என்னென்ன டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் வீடியோ அசிஸ்டட் ஃபிஸ்டுலாக்கு அந்த வீடியோ கேமராஸ் ஆகட்டும், லேசர் ஆகட்டும், இந்த கிரையோஸ் ஆகட்டும், செட்டான் ஆகட்டும், இந்த மாதிரி என்ன எக்யூப்மெண்ட் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு ப்ரொசீஜரோட காஸ்ட் கண்டிப்பாக வேறுபடும். 2வது முக்கியமானது வந்து நம்மளுடைய சென்டர். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஒரு பெரிஃபெரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், ஒரு பெரிய கார்பரேட்ல இருக்கிற ஒரு சிட்டிஸ்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் கண்டிப்பா அவங்களுடைய ரூம் சார்ஜஸ்ல இருந்து சர்ஜன் சார்ஜஸ்ல இருந்து எல்லாமே வேறுபடும். ஸோ இதுல வந்து வைடு வெரைட்டி ஆஃப் காஸ்ட் டிஃபரன்சஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த 2 ஃபேக்டருமே வந்து நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை வந்து டிசைட் பண்ணும். அது எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு கவுன்சிலிங் போய் உட்கார்ந்து அந்த கவுன்சிலிங் ஸ்டாஃப் கிட்ட கம்ப்ளீட்டா எல்லாமே கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன மாதிரியான இதுல ரிசல்ட் நல்லா இருக்கும், அதுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுங்கிறது டிரான்ஸ்பரண்டா நம்ம எந்த சென்டரா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க. ஃபிஸ்டுலா சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆயிட்டா நான் என்ன பண்றது? அதுக்கு இது மாதிரியே இருந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிறது நிறைய பேரோட டவுட். அந்த மாதிரியே இருந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஃபிஸ்டுலா ஒவ்வொரு டைமும் 3 to 4 weeks ஒன்ஸ் ஒரு பஸ் டிஸ்சார்ஜ் வரும்பொழுதும் அந்த ஃபிஸ்டுலா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து உள்ள பக்க கிளைகள் ஆகி நாளடைவில் சிம்பிள் ஃபிஸ்டுலா வந்து ஒரு மோர் காம்ப்ளிகேட்டட் ஃபிஸ்டுலா ஸ்டேஜுக்கு போயிடும். அது வந்து கியூரே ஆகாதுங்க. அடுத்தது ரொம்ப டிலே பண்ணி பண்ணும்பொழுது அதனுடைய காம்ப்ளிகேஷன் ரேட்ஸும் கண்டிப்பாக அதிகம், ஃபெயிலியர் ரேட்ஸும் அதிகமாக இருக்கும். அதனால எப்போவுமே ஃபிஸ்டுலா டயக்னோஸ் பண்ணால் அதுக்கு சர்ஜரிக்கல் மெத்தட் ஒன்று தான் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஃபிஸ்டுலா சர்ஜரிஸ் வந்து 0 காம்ப்ளிகேஷன் இருக்கிறது. அதில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ரிக்கரன்ஸ் ரேட் வர்றது தான். அதையும் பல்வேறு மெத்தட்ஸில் வந்து அதை வந்து தவிர்க்க முடியும். அதனால ஃபிஸ்டுலா சர்ஜரி அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் எ காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி. ஒவ்வொரு சர்ஜரிக்கும் ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன் லிஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் ஃபிஸ்டுலாவை பொறுத்தளவுல காம்ப்ளிகேஷன்ஸுங்கிறது கிடையாது. அதில் இருக்கிற ஃபெயிலியர் ரேட்ஸ் மட்டும்தான் அதில் நம்ம பாதர் பண்ண வேண்டியது. அதுவும் நம்ம நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணோம்னா அதை தவிர்த்துக்க முடியுங்க. ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணிக்கிட்டா கம்பல்சரி நான் கியூர் ஆயிடுவேனா? எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விதான். என்ன ரீசன் இந்த கேள்வி கேட்குறோம் அப்படின்னா நிறைய சென்டர்ஸ்ல நம்ம ஃபிஸ்டுலா சர்ஜரி ஃபெயிலியர் ஆனதை பார்த்துருக்கிறோம், நிறைய பேஷண்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகிறத பார்க்குறோம். நிறைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அண்ட் யூடியூப்ல ஃபிஸ்டுலானாலே ரிக்கரன்ஸ் ரேட், ஃபெயிலியர் ரேட்ஸ் அப்படின்னு நிறைய பர்சன்டேஜஸ் நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம போய் அந்த டாக்டர்கிட்ட உட்காரும்போது ஏதோ ஒரு வார்த்தை அவர் வந்து பாசிட்டிவா கியூர் ஆயிருமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாருங்கிற நம்பிக்கையில தான் நான் ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணிக்கிட்டா கம்பல்சரி கியூர் ஆயிருமான்னு கேட்போம். பட் ஹானஸ்டான ஆன்சர் வந்து ரிக்கரன்ஸ் ரேட்டுங்கிறது கண்டிப்பா ஒரு 5% இருக்கும். ஸோ பட் ப்ராக்டிக்கலா வந்து நம்மளாம் எக்ஸ்பீரியன்ஸ்டா பண்ணி எங்களுடைய கியூர் ரேட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா வச்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து ஒவ்வொரு டெக்னிக்கலும் டெக்னாலஜியும் அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர் மெத்தட்ஸும் ஃபாலோ பண்றதுனால ரொம்ப ரொம்ப குறைவான காம்ப்ளிகேஷன் ரேட்ஸ் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அப்படி இருக்கும் பொழுது தியரிட்டிக்கலா பார்த்தோம்னா கம்பல்சரி தெர் இஸ் எ ரிக்கரன்ஸ் ரேட். பட் ப்ராக்டிக்கலா பார்த்தா ரிக்கரன்ஸ் ரேட், கியூர் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதனால வந்து ஒரி பண்ணிக்கவே வேண்டியதில்லை. ஃபிஸ்டுலாங்கிறது ஒரு பெரிய வியாதி கிடையாது, ஈஸிலி கியூரபிள் விஷயமாகத்தான் இருக்கும்.